நக்ஷத்ரா சேனல் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனலுங்க. நான் நிறைய கோவிலை பற்றி நம்ம சொல்லிட்டு வரேன். வித்தியாசமான கோவிலை இருந்தால் உங்களுக்காக நான் பதிவில் போடுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு தகவல்களை திரட்டி உங்களுக்கு நான் போட்டுட்டு வரேன். இதுக்கு முன்னாடி நம்ம கரடி வழிபடுற கோவில்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி கருடரை இன்றைக்கும் வழிபடுற கோயிலும் நம்ம பார்த்தோம். கழுகு வழிபடுற கோயில் பார்த்தோம். இது மாதிரி நிறைய வித்தியாசமான கோயில்கள்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நாய்களுக்கு கோவில் கட்டி மக்கள் வழிபடுறாங்க. அந்த நாய்களை தெய்வமாக இன்றைக்கும் வழிபடுற ஒரு சம்பவம் நடந்துகிட்ருக்கு. ரொம்ப ரொம்ப இந்த கோவில் சிறப்பு வாய்ந்ததாக இந்தியாவிலேருந்து நிறைய பக்தர்கள் இந்த கோவிலுக்கு பார்க்க வராங்க. ரொம்ப ரொம்ப அபூர்வமான கோவிலாக இது இருக்குது. இந்த கோவிலை பற்றி நம்ம என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கோயில் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த வரைக்கும் நிறையா பேர் கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டீங்க. கர்நாடகாவில் 2 நாய்களை வணங்குற விதமாக ஒரு கிராமமே அமைஞ்சிருக்குங்க. நாய்களுக்கு கோவில் கட்டி அந்த நாய்களுக்கு பூஜையும் பண்ணிகிட்ருக்காங்க. ஆமாங்க, கர்நாடகம் மாநிலத்தில் ராமநகரா அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் சன்னப்பட்னா அக்ரஹார வளகரஹள்ளி அப்படிங்கிற ஒரு கிராமம் அமைஞ்சிருக்குங்க. இங்கே தான் நாய்களுக்கு, அதாவது 2 நாய்களை காவல் தெய்வங்களாக வணங்கி அவங்களுக்கு கோவில் கட்டி சிறப்பு பூஜைகள் ஆராதனைகள் நடந்துகிட்ருக்கு. நம்ம நிறைய கோயில்களுக்கு போயிருப்போம். பாத யாத்திரையாக போவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்பிக்கை இருக்கும், மத நம்பிக்கை இருக்கும். வெவ்வேறு ஊர்களுக்கு போய் கடவுளை வழிபடுறவங்களும் இருக்காங்க. ஆன்மீக பயணம்லாம் நிறைய நம்ம போவோம். அதே மாதிரி பார்த்திங்கனாக்க இந்த கோவில் உலக மக்களை ஈர்த்திருக்கிற விதமாக அமைஞ்சிருக்கு. பல நம்பிக்கைகள் இந்த கோவிலில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இது பெங்களூரில், அதாவது கர்நாடகா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு கிராமத்தில் அமைஞ்சிருக்கிற கோவில். அதாவது இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயில்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க நம்பிக்கை அடிப்படையில் கட்டப்பட்டு சில வியக்க வைக்கும் சம்பவம்லாம் அந்த கோவிலில் நடந்துகிட்ருக்கிறதா இன்றைக்குமே மக்கள் நம்புகிறாங்க. தனித்துவம் கொண்ட தெய்வங்களாக இந்த நாய் பொம்மையை உருவத்தை மக்கள் வணங்கிட்டும் இருக்காங்க. இங்கே இதை மாதிரி ஒரு கோவில் இருக்குது அப்படிங்கிறது இன்னும் நிறையா பேருக்கு தெரிய வரல. விசித்திரமான கதைகளுடன் இந்த கோவில் தொடர்பு இருக்கிறதா அந்த கிராம மக்கள் சொல்கிறாங்க. கர்நாடக மாநிலத்தில் ராமநகரா மாவட்டத்தில் சன்னப்பட்னா அப்படிங்கிற ஒரு இடத்துல அக்ரஹார வளகரஹள்ளி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த நாய் கோவில். இது ஒரு வீடு மாதிரி ஒரு கோவில் கட்டி அங்கே நாய் உருவ பொம்மையை வச்சு வணங்குறாங்க. எதுக்காக வணங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த நாய் உருவ பொம்மைக்கு பேரும் அந்த தெய்வங்களுக்கு தெய்வங்களாக விளங்கக்கூடிய அந்த நாய்களுக்கு பேரும் வச்சுருக்காங்க. வீரமஸ்தி, கெம்பம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை தேவியோட உருவமாகவே பார்க்குறாங்க மக்கள். நாய்கள் பார்த்திங்கன்னா வீரமஸ்தி, கெம்பம்மா அப்படின்னு அழைக்கிறாங்க. இவங்களை தேவியோட பாதுகாவலராக அந்த ஊர் மக்கள் நம்புகிறாங்க. அக்ரஹார வளகரஹள்ளி அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவங்க இங்குள்ள நாய் சிலைகளை தினமுமே வழிபடுறாங்க, பூஜைகள் பண்ணுறாங்க, வணங்குறாங்க. எந்த ஒரு நல்ல விஷயங்களை தொடங்கும் போதும் அவற்றை மனசில் வச்சுக்கிட்டு தங்களோட பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நாய் உருவ பொம்மைக்கிட்ட வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா எந்த ஒரு செயலையும் துவங்கி செய்கிறாங்க. தங்களோட வீட்டில் ஒரு கெட்டது நடந்துருச்சு, ஒரு திருட்டு போயிடுச்சு அப்படின்னா இந்த கோவிலில் உள்ள நாய்களை வணங்கிட்டு போகிறாங்க. அப்படி வணங்கும் போது திருடர்களை அந்த விலங்குகள் தண்டிக்கும் அப்படின்னு நம்பப்படுது. பொதுவாக வீட்டில் நாய் வளர்க்குறது திருடர்கள்லாம் யாராவது வந்தாக்க குலைச்சி நாய்கள் நமக்கு காட்டி கொடுக்குது இல்லையா? அதை மாதிரி அந்த ஊரில் ஏதாவது திருட்டு போச்சு, அந்த வீட்டில் ஏதாவது திருட்டு போச்சு அப்படின்னா இந்த விலங்குகிட்ட வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா அந்த யார் திருடினாங்களோ அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறதாகவும் இன்னி வரைக்கும் அதை மாதிரி நடக்குது அப்படின்னும் அந்த ஊர் மக்கள் நம்புறது ஒரு வியக்கத்தக்க விஷயமாக இருந்துகிட்டு இருக்கு.
இந்த ஊர் மக்கள் இந்த கோவிலை ரொம்பவே நம்புகிறாங்க. எந்த ஒரு விஷயம் துவங்கும் போதும் இந்த நாய்களை வணங்கிட்டு துவங்குறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமைகளும் நாய்களுக்குன்னு தனி சிறப்பு பூஜை வந்து செய்யப்படுது. வீரமஸ்தி கெம்பம்மா அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த 2 தேவிகளையும் வழிபட்ட பிறகுதான் வந்து இந்த பூஜையை வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்திகரமாக வந்து செஞ்சிட்ருக்காங்க. கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகும் நினைத்த விஷயம் நிறைவேறியதும் நாய்களை நினைவில் கொள்ள வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னாக்க இந்த விலங்குகளால் தொந்தரவு ஏற்பட நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்து மக்கள் வந்து நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த ஊரில் நாய்களுக்கு சிறப்பு மரியாதையும் அங்கே வந்து அளிக்கிறாங்க. அதோட வீட்டில் எஞ்சிய உணவுகளை வந்து நாய்களுக்கு அளிக்கிற பழக்கம் வந்து கிடையாது. நம்ம வீட்டில் உணவு மீந்தால் மட்டும்தான் நாய்களுக்கு வந்து போடுறாங்க இல்லையா? ஆனால் அது அங்கே வந்து மிஞ்சிய உணவை வந்து போடுறது கிடையாது. தூங்கும்போது மக்களுக்கு தகாத கனவுகள் வரும். அப்படி ஏதாவது அந்த நாய்களுக்கு வந்து தொல்லை பண்ணால் மிஞ்சிய உணவெல்லாம் போட்டாக்க கெட்ட கனவு வந்து நாய்கள் வந்து பயமுறுத்தும், அவங்க கனவுலலாம் வரதா வந்து அந்த மக்கள் வந்து நம்புகிறாங்க. அதே மாதிரி நாய்களை வந்து பராமரிக்க முடியாதவங்க இந்த கோயிலில் வந்து நாய்களை வந்து விடுறாங்க. அங்கே வரும் பக்தர்களை வந்து அந்த நாயை வந்து தெய்வமாக நினச்சி பிரசாதம் தனியாக அதுக்காக ஏற்பாடு பண்ணி அந்த பிரசாதத்தையும் வைக்கிறாங்க. யாரும் மிஞ்சிய உணவை வந்து போடுறது கிடையாது. இந்த கோவிலுக்கு உலகம் முழுவதிலும் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் பல பக்தர்கள் வருவதாக வந்து அந்த ஊர் மக்கள் வந்து சொல்கிறாங்க. இந்த கோவிலை வந்து ரமேஷ் அப்படிங்கிற ஒரு தொழிலதிபர் 2010ஆம் ஆண்டு கட்டியதாக வந்து ஒரு அறிக்கை வந்து இருக்குது. கிராமவாசிகள் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்க, 2 நாய்கள் மர்மமான முறையில் காணாமல் போன நிலையில் சில நாட்களுக்கு பிறகு வீரமஸ்தி கெம்பம்மா தேவி ஒருவரோட கனவுல தோன்றி காணாமல் போன நாய்களுக்கு கோயில் கட்டும்படி கேட்டதாக வந்து கூறுறாங்க. அதன் அடிப்படையில் தான் இங்கே வந்து கோவில் உருவாச்சு அப்படின்னு கோவில் உருவான வரலாறும் வந்து சொல்கிறாங்க. அதனால தான் இந்த நாய்களுக்கு இப்படி ஒரு கோயில்களை கட்டி அங்கே தினமும் பிரசாதம் வந்து படைச்சு நாய்களுக்கு பூஜையும் வந்து பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயிலாக அந்த ஊர் மக்கள் கருதப்படுற இந்த கோவில் உங்களுக்குமே இது புதுசாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும். உலகம் பூரா உள்ள பக்தர்கள் இந்த கோயிலை நோக்கி வந்துட்டும் இருக்காங்க. இதே மாதிரி பல செய்திகள், பல கோயிலை பற்றி ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயத்தை பற்றியும் நம்ம இந்த பதிவில் வந்து நம்ம வந்து பார்த்தோம். இதே மாதிரி வேறு ஒரு வித்தியாசமான ஒரு செய்தியோட ஆன்மீக பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.